நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம்ப்பா. உம்மை வரவேற்கிறோம் ஐயா. அப்பா தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, இம்மட்டும் ஜீவன் கொடுத்து எங்களை எல்லாம் ஆண்டவரே உயிரோடு வைத்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, உபத்திரவத்தின் குகையில் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உபத்திரவம், கடுமையான உபத்திரவம், பாடுகள், வியாதியினாலோ கடனாலோ, ரட்சிக்கப்படாத கணவர், பிள்ளைகள், இல்லை அசுத்தாவியின் போராட்டங்களில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு உபத்திரவம். இது நிமித்தம் கடந்து செல்கிற உங்களைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் குகையில் நீ கடந்து செல்கிறல்லவா, உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நம்மளை சூழும் பொழுது மனிதர்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்வார்கள்? ஓடி போய் விடுவார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுகிற உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், நீங்கள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்தின் குகை, அவ்வளவு பெரிய பாடுகளில் நீ கடந்து செல்கிறார். அந்த குகையில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் சொல்லுகிறார், நீ பிரச்சனையில் தான் இருக்கிறாய், பாடுகளில் தான் இருக்கிறாய், ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகளே. தெரிந்து கொண்ட தேவன் சும்மா இருப்பாரா? அவர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம என்ன செய்வார்? அவர் நம்ம உபத்திரவங்களை எல்லாம் மாற்றி, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி, சஞ்சலமத்தெல்லாம் நீக்கி சந்தோஷப்படுத்துவார். அப்படி சந்தோஷப்படுத்தும்படியாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இரட்சகராய் இயேசு என்று கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற உபத்திரவங்களை பார்க்கிறது ஆண்டவர் இல்லையோ, அவர் காணாதவர் போல் இருக்கிறாரோ என்று சொல்லிக்கூட கேள்விகளோடு இருக்கலாம். இல்லை இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஒரு நாட்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் 400 வருட அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். யெகோவா தேவனேர் எங்கே, எங்களை விடுவையும் என்று சொல்லி அவர்கள் அப்படி கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் வேலை வந்தது. நாம் பார்த்தோமானால் யாத்ராகமம் 3:7, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, இப்போ எகிப்து போல உபத்திரவம், ஏன்னால் அவங்க உழைப்புக்கேற்ற கூலி கொடுக்கவில்லை, இரவும் பகலும் அந்த ஜனங்களை கொடுமையாய் நடத்தினார்கள் என்று நாம் முன் பகுதியில் நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நீங்களும் எகிப்துக்குள்ளதாக நான் இருக்கிறேனே, அவ்வளவு ஒரு பாடு உபத்திரவத்தில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆண்டவர் கண்டுவிட்டார். உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அல்லவா? இப்போ சொல்லுகிறார், உன்னை படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன் மகளே. இந்த வியாதியில் ஐயோ என் மரணம் தானா, இல்லை நான் இந்த வியாதி என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறதே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை, என் கணவர் ஒவ்வொரு நாளும் என்னை குடித்துவிட்டு துன்புறுத்துகிறார், என் பிள்ளைகள் போதைக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள், என் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். உன் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன் மகளே. நன்மை செய்கிறாய் மற்றவர்களுக்கு, எல்லாம் என் அன்பையும் அறிவிக்கிறாய், ஆனால் எல்லாரும் உன்னை அசட்டை பண்ணுகிறார்கள், உன்னை புறக்கணிக்கிறார்கள், உன்னை அவர்கள் விசாரிப்பாரற்று இருக்கிறவள் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். உன்னிடத்தில் நன்மை மாத்திரம் பெற்றுக்கொண்டு உன்னை கவனிப்பாரற்று கிடக்கிறவளை என்று உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். இப்படிப்பட்ட உத்தரவத்தில் அவருக்குள்ள குடும்பத்தில் நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அது ஒரு உத்தரவம். பிள்ளைகளால், கணவரால், மனைவியால்
இல்லை மற்ற உறவுகளால் வேலை பார்க்கும் இடங்களில் எவ்வளவுதான் நீங்கள் வேலை பார்த்தாலும் அந்த மனிதர்கள் உங்களை மேலே வராதபடிக்கு அநேக குற்றச்சாட்டுகளை சொல்லி சொல்லி மேல் அதிகாரிகள் அங்கு படுகிற நீங்கள் உபத்திரவம், இது எல்லா உபத்திரவங்களையும் இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், நான் பார்த்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதையெல்லாம் நான் பார்த்துட்டேன் மகளேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறாய், மற்றவர்களிடம் ஜெபிக்க சொல்லுகிறாய், நீயும் கூப்பிடுகிறாய். அந்த கூப்பிடுகிற கூக்குரல் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கதறுகிறீர்களே, என் ரட்சிக்க மாட்டீர் ஆண்டவரே, என் மகனை, என் மகளை, என் பேர குழந்தைகளை, என் கணவனை, என் மனைவியை ரட்சிக்க மாட்டீரா, இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை தரமாட்டீரா என்று ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கதறுகிறீர்களே, அந்த கூக்குரலை அவர் சொல்லுகிறார், கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்கிறார் ஆண்டவர். சொல்கிறார், அவன் கூக்குரலான்னு கேட்டேன் மகளே, வேதனையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவத்திலிருந்து மீட்கும்படியாக இந்த வார்த்தைகளை தேவன் யாரிடம் சொல்லுகிறார்? மோசேயிடம் சொல்லுகிறார். அப்படி சொன்னது மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசத்தில் 10 அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்து அந்த ஜனங்களையே அவர்களை விரட்டி விடும்படியாய் செய்து, விரட்டி விடும்போது சும்மா விடவில்லை, வெள்ளி உடைமைகளோடு பொன்னுடைமைகளோடு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்கள்? கடந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் தேவன் சொன்னாரே, உன் உபத்திரவத்தை நான் பார்த்து கூக்குரலை கேட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அறிந்த தெய்வம் உங்களையும் அவர் விடுவிக்கும்படியா, உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சொந்த குமாரனையே நமக்காக என்ன செய்தார்? தந்திரனார். ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி மேலே என்ன செய்தார்? தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை வியாதிகளை, துக்கங்களை, அவமானங்களை, நிந்தைகளை சுமக்க தேவையில்லை. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதனால் அவர் உங்கள் வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அறிந்த தெய்வம் உங்களை சும்மா விட மாட்டார். ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஜனங்களை எப்படி ஒரு மோசை அனுப்பி விடுவித்தது போல உங்களையும் இயேசு உங்களுக்கு வாழ்க்கையில் நீ கடந்து வந்து இந்த உபத்திரவத்தில் இருந்தது எவ்வளோ பெரிய உபத்திரவமாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கடந்து வந்து உங்கள் கூக்குரலை கேட்ட தேவன், வேதனைகளை அறிந்த தேவன் அவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார். உபத்திரவத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்ட தேவன், கூக்குரலை கேட்ட தேவன், வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் உங்களை வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்கும்படியாய் இன்று கடந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். உபத்திரவத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள். அவர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். அதனால் அற்பமாய் எண்ணாத தேவன் நிச்சயமாய் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை இந்த நொடியில் தாமே இயேசு கட்டளையிடும்படியாக உங்கள் வாழ்க்கையில் எந்த உபத்திரவமோ அதில் ஒரு கிரியை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதே போலத்தான் ஒரு அருமையான சகோதரன், அவர் மிகுந்த பிரச்சனைகளை வேலை பார்க்கும் இடத்துல சகித்தார். அவ்வளவு நெருக்கடிகள், மேலதிகாரிகளிடம் எவ்வளவு அவர் உண்மையாக இருந்தாலும் அதற்கு ஒரு பலனே இல்லை. ஆனாலும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தார். இவர் கீழே இருக்கவர்களை எல்லாம் அவர்கள் பணத்தை கொடுத்து பதவி உயர்வுகள் மேல்மேலாக அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இவர் மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில் அதில் பயங்கர உபத்திரவங்கள், மற்றவர்களால் அலட்சியம் பண்ணப்படுகிற ஒரு உபத்திரவத்தை சகித்தேன் என்று சொன்னால், அவர் நல்ல ஒரு தேவனுடைய மகன், உபவாசிப்பது, ஜெபிப்பது, தேவனுடைய ஊழியத்தை செய்வதில் இருந்து கொண்டே இருந்தார்களாம். பல வருடங்கள் அவர்கள் இப்படியாக ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக பதவி உயர்வே இல்லாமல் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உண்மை உத்தமம், இயேசு செய்வார், நான் குறுக்கு வழியை பின்பற்ற மாட்டேன், இந்த உத்தரவத்தை நான் சகித்து கொள்கிறேன். ஏன்னால் இவருக்கு கீழே இருந்தவர்களாக இப்போ மேல் பதவியில் இருந்து கொண்டு இவரை அதிகாரம் பண்ணுகிறது, எல்லாவற்றையும் உத்தரவத்தையும் அவர் சகித்தார். இயேசுவிடம் மாத்திரம் முறையிட்டு கொண்டே இருந்தார். எப்படி இங்கு உத்தரவத்தை பார்த்து சொன்ன தேவன் சகோதரனுடைய வாழ்க்கையில் உத்தரவத்தையும் கூக்குரலையும் வேதனையும் அறிந்து யாருமே அறியாதபடி
அந்த சகோதரர்களாம் பெற்ற பதவி உயர்வை காட்டிலும் மிக எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி தேவன் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து எல்லாரையும் எல்லா அதிகாரத்தையும் கையில் கொடுத்து ஆளுகை செய்ய முடியாத அந்த பெரிய அலுவலகத்தில் பெரிய கிருபையே தேவன் அவர்களை பாராட்டினாராம். அது சாட்சியை சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் உபத்திரவத்தை பார்த்த தேவன் உங்கள் உபத்திரவத்தையும் பார்க்க தேவன் பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் தேவன் பார்க்கவில்லை, வேதனைகளை அறியவில்லை, கேட்கவில்லை என்று சொல்லி தேவனை குறை சொல்லாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். அவர் கேட்கிற தேவன் உபத்திரவத்தை பார்த்து அறிந்து கொண்டார். நிச்சயமாக அவர் கிரியை நடப்பிப்பார். அதுபோல தான் இங்கே நம்ம யோபு பார்த்தோமானால் யோபு 30வது அதிகாரம், யோபு 30:16 யோபு சொல்கிறார், ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. யோபுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லா வசதிகளோடு அவர் மிகுந்த ஒரு செல்வவானாக அவர் தெருவில் நடந்து சென்றாலே எல்லாரும் எழும்பி அவரை வணங்குகிற ஒரு காரியம். அவர் சொல்லுகிறார், என் பாதத்தை நெய்யினால் நான் கழுவினேன். அவ்வளவு ஒரு செல்வச்சீமான் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தார். சரீரத்திலும் வியாதி வந்தது. நண்பர்கள் வந்தார்கள், அவர்கள் எல்லாம் அவரை குறைத்து பேசினார்கள். நீ செய்த பாவம் ஏதோ காரியம், குற்றப்படுத்தி பேசினார்கள். மனைவி அவரை வெறுத்து பேசினாள். ஆனாலும் எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாட்கள் அவரை பார்ப்பேன், அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். உபத்திரவம், யோபுக்கு நேர்பட்ட உபத்திரவத்தை நாம் அதில் பாதி அளவு கூட நாம் அனுபவித்திருக்க மாட்டோம். அவ்வளோ உபத்திரவம், செல்வங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தார். அவர் சொன்னார், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. மீண்டுமாக யோபு 36 இப்படியாக சொல்கிறது, உபத்திரவத்தின் கயிறுகள் கட்டப்பட்டு இருந்தாலும் ஒரு உபத்திரவங்க கயிறு என்ன செஞ்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நீங்களும் அப்படியாக எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், என்னுடைய தவறான போக்கினால், இல்லை ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக எல்லாம் இழந்து விட்டேன், சரீரத்திலும் வியாதி, ஒன்றுமில்லாத நிலைமையில் நானும் இருக்கிறேன், ஒரு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டது போல இருக்கிறது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது போல இருக்கிறதுன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகளே, யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்துகிறார்கள் அவர்களுக்காக நீ ஜெபி. யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தான், வேண்டுதல் செய்தான். அப்பொழுது தேவன் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. புத்தகத்தை பார்த்து முகத்தை பார்க்கிறார். அவன் உண்மையான இருதயத்தோடு அவர்களுக்காக என்ன செய்கிறான், உள்ளான அன்போடு அவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதை தேவன் கேட்டு அவனுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றி, யோபின் வாழ்க்கையில் இருந்த உபத்திரவத்தை மாற்றி, அந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்து 4 தலைமுறைகளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நீங்களும் ஒருவேளை அருமையானவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு, அது உபத்திரவத்தின் நிமித்தம் அநேகர் உங்களை யோபுவை போல குற்றப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் யோபுவை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி இங்கு சாட்சி கொடுக்கிறார் தேவன். அதே போலதான் பிரியமானவர்களே, உபத்திரவத்தின் நாட்களில் பொறுமையாயிருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் பேசுவார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் உபத்திரவத்தின் கட்டுக்கள் அது கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்தாலும், உபத்திரவத்தின் நாட்கள் பிடித்து கொண்ட சூழ்நிலையில் கடந்து சென்றாலும், எல்லா உபத்திரவத்திலிருந்து நீக்கி தேவன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும்படியாக அவர் வந்திருக்கிறார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவத்தை மாற்றுவார் தேவன். யோபுவுக்கு இரட்டத்தனையை கொடுத்த தேவன் உங்கள் உபத்திரவத்தை மாற்றி இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 16:33 கூட இப்படியாக வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன்கொள், பயப்படாத, நீ இப்படிப்பட்ட காரியங்களை நான் கடந்து செல்கிறேனே, இவர்களெல்லாம் என்னை குறித்து இப்படி பேசுகிறார்களே, இப்படியாக எனக்கு நேரிடுகிறதே, என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றமே இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறையா? இந்த உபத்திரவத்தில் நீ திடமனதாயிரு, நம்பிக்கையாயிரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவர் உங்கள் தகப்பன், உங்கள் தாய், உங்கள் மூத்த சகோதரன்.
அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கும் நீங்களும் உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். திடன் கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் கடந்து செல்கிறல்லவா, உங்களுக்கு இயேசு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். திடன்கொள் மகனே, திடன்கொள். நான் ஜெயித்தேன் அல்லவா, என் பிள்ளை அல்லவா, நீயும் ஜெயிப்பாய். நீயும் சத்துருவை ஜெயிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதிகாரத்தை பயன்படுத்தி உலகத்தின் பாடுகளையும் நீ ஜெயித்து வெற்றியடைவாய் என்று சொல்லி இயேசு இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அடுத்து உபத்திரவத்தில் நீங்கள் கடந்து சென்று ஒரு நாள் இதில் காரியங்கள் எல்லாம் சொல்லி விடுவிக்கும் பொழுது அந்த 2 ஆசீர்வாதங்களை கூட உங்களுக்கு தருகிறது என்று நாம் பார்க்கலாம். ரோமர் 5:3 அங்கு சொல்லுகிறது, உபத்திரவம் பொறுமையை தருகிறது. ஆண்டவர் எதற்காக இந்த உபத்திரவத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுமையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட ஒரு வசனம் சொல்கிறது, இப்படியாக நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்படா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நம்ம அநேக உத்தரவுகள் வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றிலும் யார் நம்ம கூட வருவார்? இயேசு கூட வருவார். அந்த உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு பொறுமையை தருவார். உபத்திரவங்களுக்கு பின்பதாக பெரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம், பூலோகத்திலேயும் இரட்டிப்பான நன்மைகள், மேன்மைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உபத்திரவத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, குழந்தை இல்லை, திருமணமாகவில்லை, வீடு இல்லை, இன்னும் வேலை கிடைக்கவில்லை, வருமானம் பத்தவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உத்தரவம். 2 கொரிந்தியர் 4:14 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உத்தரவெல்லாம் மகனே அதி சீக்கிரத்தில் உனக்கு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. அவங்க வசனம் சொல்லுதே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உத்தரவம்னு சொல்லுதே, இந்த லேசான உத்தரவம் என்னை விட்டு நீங்கும்படியாக நீங்கள் செய்யுங்கப்பா. அதற்கு பின்பு அது நித்திய கண்ண மகிமை உள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதே போலத்தான் என்னுடைய வாழ்க்கையில் கூட குழந்தை இல்லாமல் நாங்கள் 4 வருடம் இந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். அப்பொழுது ஒரு வீடும் சொந்தமாக வீடு இல்லை. இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் இந்த வார்த்தை தான் கொடுத்தார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உத்தரவம் அதி நித்திய கன மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வார்த்தையை தேவன் வாழ்க்கையில் கொடுத்தார். தேவன் 4 வருடங்கள் பிறப்பதாக அழகான ஒரு பெண் குழந்தையை தேவன் கொடுத்தார். அருமையான ஒரு வீட்டை கொட்டி கொடுத்தார். இன்றைக்கு அது ஒரு ஜெப கூடாரமாக, அநேகர் வந்து ஜெபிக்கிற இடமாக தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். முதலாவது அந்த காரியங்கள் நடக்காத போது மிகுந்த உத்தரவம், எப்படி, ஏன் பல கேள்விகள், கவலைகள், கண்ணீர்கள். ஆனாலும் ஆண்டவர் வார்த்தை சொன்னது போல அதிசீக்கிரத்தில் இந்த உத்தரவெல்லாம் நீங்கினது. இன்றைக்கு அதிக நித்திய கனமையும் உள்ளதாக ஆண்டவர் மாற்றி அந்த வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதித்து அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்துகிற இடமாக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தாமதமாகலாம். இந்த உபத்திரம் எப்பொழுது நீங்கும் என்று சொல்லுகிறீர்களே, சொல்லுங்கள் நீங்களும் இயேசுவை பார்த்து, அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை இருக்கிற இந்த உபத்திரவமெல்லாம் நீங்கி தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு பின்பதாக அந்த நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நன்மையாக என்ற காரியத்தின் கையில் நித்திய கனமகிமை உள்ளதாக கொடுத்திருக்கார் என்று நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்களை பார்த்த அநேகர் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வார்கள், ஆச்சரியப்படுவார்கள். பிரியமானவர்களே, தேவன் தாமே உபத்திரவத்தின் கோயில் உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உபத்திரவத்தை பார்த்த தேவன், வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், லேசான உபத்திரவம் நீங்கும்படியாக இந்த நேரத்திலே அவர் கட்டளையிடுகிறார். எல்லா உபத்திரவும் நீங்கிவிடும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனை, இந்த உத்தரவங்கள், பாடுகள் என்னை கசக்கி பிழிகிறதே என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரே பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, வேதனையை அறிந்திருக்கிறேன் மகளே, நீ படும் வேதனைகளை அறிந்திருக்கிறேன், உத்தரவத்தை நான் பார்க்கிறேன், இதிலிருந்து நான் மீட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன்
இருக்கிறேன்னு சொல்லுகிறீரே. அவர் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவமெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. அதி நித்திய கனமையுமே உங்கள் பிள்ளைகள் காணட்டும் அப்பா. அப்பா தகப்பனை, யோபுவை போல உபத்திரவத்தின் பாதையில் யாரெல்லாம் கடந்து செல்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, நித்திய கனமையும் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டு சுதந்திரித்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.